ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. நாம இன்னைக்கு ஸ்ரீ குரு கீதை புத்தகத்துல 2வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே குருவை விட சிறந்தது வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நமக்கு உறுதி கொடுத்தாங்க. அடுத்தது சச்சிதானந்தத்தோடைய மீனிங் பார்த்தோம். சச்சிதானந்தத்தை சத்து, சித்து, ஆனந்தம் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சாங்க. சத் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருப்பு, சித் அப்படின்னா அந்த பிரஜை, அந்த அறிவு, ஓகேங்களா. அடுத்து ஆனந்தம்ங்கிறது அந்த பேரானந்த நிலை. அப்போ மொத்தமா சேர்த்து என்ன மீனிங் பார்த்தோம்? நம்மளுடைய இருப்ப அறிவு கொண்டு, அந்த பிரஜையை கொண்டு, அறிவுங்கிறது இங்க நம்ம மனசோட அறிவு, நம்ம மூளையோட அறிவு கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, அந்த இறை அறிவு, ஆன்ம அறிவு, அதை கொண்டு நம்மளுடைய இருப்பை உணர்ந்து எந்த நேரமும் அந்த பேரானந்தத்துல திளைக்கிறதுக்கு பேர் தான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லி சச்சிதானந்தத்துடைய மீனிங் பார்த்தோம். அந்த சச்சிதானந்தத்தை நமக்கு அருள்வது குருவால மட்டும்தான் முடியும். அப்படியாப்பட்ட அந்த பேருணர்வை குருவோடைய அருளால தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்தது குருவை தியானிக்கிறது மூலமா ஞானம் தானாவே நமக்குள்ள உதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இப்படி இருக்கும்போது சச்சிதானந்தத்தை கொடுக்கிறவரு குரு தான். குருவை விட சிறந்தது வேற யாருமே கிடையாது. ஸோ குருவை தியானிக்க தியானிக்க ஞானம் நமக்குள்ள தானா உதிக்கும். ஸோ இப்படியாப்பட்ட குரு சொல்ற பாதையை நம்ம பின்பற்றி நம்ம மனசை தூய்மையாக்கணும். இந்த உலகியல் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நிலையற்ற பொருட்கள் மேலேயும் நிலையற்ற விஷயங்கள் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆசையை துறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு 19வது ஸ்லோகம் பாருங்க. ஞேயம் சர்வம் பிரதீதம் ச ஞானம் ச மன உச்யதே ஞானம் ஞேயம் சமம் குர்யான் நான்ய பந்தா த்விதீயகஹ. காணப்படும் பொருள்கள் அனைத்தும் ஞேயம் என்றும் மனம் ஞானம் என்றும், இந்த ஞேயம் ஞானத்துக்கு முன்னாடி இக்கு சேர்த்திருக்காங்க. இக்ஞேயம், இக்ஞானம் அப்படின்னு சொல்லி ஸ்பெல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறோம் பாருங்க. காணப்படும் பொருட்கள் அனைத்தும் இக்ஞேயம் என்றும் மனம் ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஞேயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்மளுடைய மனசை ஞானம், இக்கு போட்டு ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஞானம் ஞேயம் இரண்டிற்கும் இடையில் வேறுபாடுகள் மறைய வேண்டும். இதுவன்றி முக்தி அடைவதற்கு வேறு மார்க்கம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஞேயம் ஞானம் இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் முழுசா மறைஞ்சு போயிடணும். இதுதான் முக்தி அடையிறதுக்கு ஒரே வழி. இதை தாண்டி வேற எந்த வழியும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு மறையணும்னா இதுக்கு முன்னாடி மீனிங் என்ன கொடுத்துருந்தாங்க? நம்ம காணப்படுற பொருட்கள் தான் ஞேயம், மனம் தான் ஞானம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்குற பொருட்களுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் வேறுபாடு எதுவும் கிடையாது. ஸோ அப்படிங்கிற நிலை தான் முக்தி நிலை. இந்த வேறுபாடு மறையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீனிங் தட் என்னன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க எல்லாமே ஒண்ணுதான், இங்கே எதுவுமே வேற கிடையாது. அந்த ஒன்னஸ் சொல்வோம் இல்லையா, நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்றாங்க. இங்க எல்லாமே ஒண்ணுதான், இங்க எதுவுமே வேற கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த இருமை இது வேற, அது வேற, இருமை மட்டும் இல்ல, நமக்கு பலவா தெரியுது, பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா. ஸோ எல்லா வேற்றுமைகளும் மறைஞ்சு இங்க எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் பாத்தீங்கன்னா முக்தி அடையறதுக்கு ஒரே ஒரு வழி. அதை தாண்டி வேற எந்த வழியும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, இங்கே இந்த இறை சக்தி மட்டும்தான் இருக்கு, அந்த எனர்ஜி ஃபார்ம் தான் இங்க பல்வேறு வடிவங்களா வடிவம் எடுத்திருக்கே தவிர அதை தவிர இங்க எதுவுமே கிடையாது. அந்த எனர்ஜி ஃபார்ம் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அந்த எனர்ஜி ஃபார்மை தான் நாம இறைவன் சொல்றோம். அந்த எனர்ஜி தான் நமக்கு குருவா வடிவம் எடுத்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அது மட்டும்தான். ஸோ நாமளும் அதுதான், அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். நாமங்கிறது தனியா கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகால என்ன சொல்றாங்க பாருங்க. கிமத்ர பகுநோக்தேன சாஸ்திர கோடி சதைரபி துர்லபா சித்த விச்ராந்திஹ வினா குரு கிருபாம்பராம். மேலும் மேலும் இதை பற்றி கூறுவதால் என்ன பயன்?
100 கோடி சாஸ்திர நூல்களை கற்றாலும் பரமமான குருவின் அருள் இல்லையெனில் மன அமைதி கிடைப்பது இயலாத செயலாகும். ஸோ நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இங்க எல்லாமே ஒண்ணுதான், இறைவனை தவிர வேற எதுவுமே கிடையாது, அந்த இறை சக்தி தான் இங்க எல்லா பொருள்களாவும் வெளிப்படுது, எல்லா ரூபமும் அதுதான். ஸோ எல்லாமே இங்க ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது, அது மட்டும்தான் இங்க இருக்குன்னு நம்ம எத்தனை டைம் சொன்னாலும் சரி, ஓகேங்களா? இந்த விஷயத்த எத்தனை டைம் நீங்க சொன்னாலும், இப்படி சொல்றதால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு அவங்க இந்த புக்லயே சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி திருப்பி இப்படி நம்ம சொல்றதால என்ன பிரயோஜனம் இருக்கு? எதுவும் கிடையாது. நீ போயிட்டு 100 கோடி, ஓகேங்களா, 100 கோடி சாஸ்திர நூல்களை போயிட்டு கத்துக்கிட்டு வந்தாலும், ஓகேங்களா, ஸோ இப்படி திரும்ப திரும்ப நாம சொன்னாலும் 100 கோடி சாஸ்திர நூலை நீ கத்துக்கிட்டாலும், ஓகேங்களா, குருவோடைய அருள் இல்லை அப்படின்னா மன அமைதிங்கிறது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நீ எத்தனை விஷயங்களை என்னதான் போய் தெரிஞ்சுக்கிட்டாலும் குருவோடைய அருள் இல்லாம உனக்கு மன அமைதி கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கணும், நம்ம இதெல்லாம் யோசிக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்கறது மூலமா ஃபர்ஸ்ட் குருவுடைய அருமை தெரியும். ஓகேங்களா? ஸோ குருனா யாரு, எப்பேற்பட்டவங்கன்றது தெரியும். அதே மாதிரி நம்ம ஒரு முக்தி அடையணும், முக்தி பாதையில நம்ம பயணப்பட போறோம் அப்படின்னா பக்தியோடு சேர்ந்து இந்த ஞானங்களும் கொஞ்சம் தேவைதான். ஓகேங்களா? அப்படி என்ன சொல்றது, ரெண்டுத்தையும் சேர்ந்து அந்த தெளிவோடு நம்ம போகும்போது தான் குரு நம்மளை வழி நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்மளால அதை அக்சஸ் பண்ணிக்கிட்டு நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியும். இப்போ நானே இருக்கேன்னா கூட இதுக்கு முன்னாடி நான் அம்மாவை போய் பார்த்த பார்வைக்கும் இந்த புக்கை இந்த வீடியோ போட்டுட்டு இப்போ போய் நான் பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் அம்மாவை பார்க்கறனாலே எனக்கு அம்மாவா இல்லை கிருஷ்ணாவா தெரியறதை தாண்டி அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த பெரிய அந்த மாபெரும் சக்தி, இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கும் அந்த சக்தி ஒரு உருவமா நம்ம கண்ணு முன்னாடி வருது. இது ஒரு மாபெரும் சக்தி. இது பாத்தீங்கன்னா குருவோ கிருஷ்ணாவோ அப்படிங்கிறதுலாம் ஒரு பேரு, குருவா உட்கார்ந்துருக்காங்க. கிருஷ்ணா அப்படிங்கிற ரூபத்துல அந்த சக்தியை நான் பாக்குறேன். ஆனா ஆக்சுவலா இது என்னது, மாபெரும் சக்தி. இந்த சக்தி இந்த உருவம் எடுத்து சின்ன உருவத்துல அப்படியே சாதாரணமா மனுஷங்க மாதிரி உட்கார்ந்துருக்குன்ற அந்த பார்வை தான் இப்பெல்லாம் வருது. ஸோ அதுதான் பிரயோஜனம் நம்ம இதெல்லாம் கேட்கும்போது, இதை படிக்கும்போது. ஸோ குரு அப்படிங்கிறவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறதுல ஏதோ கொஞ்சமா நம்மளுடைய பார்வை மாறும். அந்த பார்வை மாறினாலே நம்ம இந்த சரணாகதி ஸ்டேட்டுக்கு சீக்கிரமா மூவ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு சரணாகதி அடையிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய அருள் நமக்கு வேகமா பாயும். ஓகேங்களா? அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய அருள் எல்லாரும் நோக்கியும் சேமா தான் பாயுது, எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாம் கிடையாது. ஆனா நீ எந்த அளவுக்கு அதை அக்சஸ் பண்ணிக்கிற அந்த மென்டாலிட்டியில எந்த அளவுக்கு உனக்குள்ள இருக்க பாத்திரத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்கியோ அப்பதான் அந்த அளவுக்கு தான் பாயும். ஸோ வீட்டில் ஒட்டுமொத்த கதவையும் க்ளோஸ் பண்ணிட்டா சூரிய வெளிச்சம் வரலன்னு சொல்ல முடியாது இல்லையா, திறந்தா தானே வரும். அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை ஓபன் பண்றதுக்கும் அந்த பாத்திரத்தை கவுத்து வைக்காம நிமித்தி வைக்கிறதும், அந்த அருள் நிறையறதுக்கு நிமித்தி வைக்கிற மாதிரி நம்மளுக்குள்ள குருவுடைய அருள் பாயறதுக்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிச்சு கேட்டு திரும்ப 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 கேட்கும்போது குருவை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா நம்மளால சரணாகதி அடைய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் பார்க்கும்போது அவங்க முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு நாடகம் தான், நம்ம தேவையில்லாம பார்த்து இந்த நிழலை பார்த்து பயப்படுறது, அப்புறம் தன்னுடைய வாழையை பார்த்து பாம்புன்னு சொல்லிட்டு பயப்படுமே ஒரு குரங்கு, அந்த மாதிரி நம்ம பயந்துட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையை பார்த்து. ஸோ அந்த பயம் போயிட்டு ஒரு தெளிவா நம்ம குரு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இது எல்லாமே நடக்குது, நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா நல்லதுக்காக தான் நடக்குதுன்ற அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாகும். தைரியமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்துல ரொம்ப வேகமா டிராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அடுத்தது பாருங்க, கருணா கட்க பாதேன சித்வா பாஷாட்சகம் சிசோஹ சம்சயகானந்த ஜனகஹ சத்குரு சோ அபிதீயதே. கருணை எனும் வாளால் சீடனை பிணைத்திருக்கும் 8 கயிறுகளை வெட்டி நீக்குவதுடன் உயர்ந்த ஆனந்தத்தை நல்குபவர் சத்குரு. அந்த 8 கயிறுகள் என்னன்னா சந்தேகம், பலவீனம், பயம், வெட்கம், குற்ற உணர்வு, அந்தஸ்து, உயர்குல அபிமானம், செல்வ செருக்கு. ஓகேங்களா? சோ கருணை அப்படிங்கிற வாளால
ஒரு சீடனை பிணைச்சிருக்கக்கூடிய இந்த 8 கயிறுகளை வெட்டி நீக்கிறதோட இல்லாம உயர்ந்த ஆனந்தத்தை, அந்த பேரானந்தத்தை நல்குபவர் யாரு? சத்குரு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே வெறுமனே குருன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, அங்கங்க சத்குருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சத்குரு அப்படிங்கிறவங்க நீங்க இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களையும் அவங்களால வந்து கண்காணிக்க முடியும். எந்த நேரமும் அவங்க உடல் வேணா எங்க வேணா இருக்கலாம், எந்த நேரமும் உங்க கூட இருந்து உங்களை கண்காணிச்சு உங்களை வழி நடத்தக்கூடியவங்க தான் சத்குரு. சரிங்களா? ஸோ தன்னுடைய கருணை அப்படிங்கிற வாளால நம்ம சீடனை நம்மளை பிணைச்சிருக்கக்கூடிய 8 கயிறு. ஓகேங்களா? என்னென்ன கயிறு? சந்தேகம், ஃபர்ஸ்ட் லைஃப்பை பத்தின சந்தேகம். ஐயோ என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்னடா, எவ்வளோ சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா? ஆனா குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா எந்த ஒரு சந்தேகமும் வராது, எல்லாமே ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு, குருவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம தைரியமா வந்து மூவ் ஆன் பண்ணுவோம். அடுத்தது பலவீனம், நம்மளுடைய வீக்னஸ், நம்மளுடைய பயம், நம்மளுடைய வெட்கம், நம்மளுடைய குற்ற உணர்வு, அந்தஸ்து, உயர்குல அபிமானம். ஸோ இதுல என்ன சொல்றது, பலவீனம், பயம், வெட்கம் இது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நம்மளுடைய அந்த கெத்து ஃபீலிங் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும், அந்தஸ்து, உயர்குல அபிமானம், செல்வச்செருக்குன்னா நான் பெரிய பணக்காரன், ஸோ என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஃபீல். ஓகேங்களா? ஸோ அந்த செல்வம் மட்டும் இருக்காது, செல்வத்தை 16 வகையா பிரிப்பாங்க. இப்போ ஒரு கலையே கத்துருக்கோம் அப்படின்னா கூட, எனக்கு இந்த கலையில நான் எவ்வளவு பெரிய டான் தெரியுமா, இது வந்துட்டு எனக்கு எவ்வளோ சூப்பராக தெரியும் தெரியுமா, இதில் என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ ஒரு மேக்ஸ் செம்மை சாதாரணமாக சொல்கிறேன், போகிறனாவோட நான் எவ்வளோ சூப்பராக மேக்ஸ் சொல்லி தருவேன் தெரியுமா, செம்மையாக சொல்லுவேன். இந்த ஃபீல் எல்லாமே அகங்காரம் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளை பற்றி தாழ்மையாக நினைக்கிறதும் சரி, குற்ற உணர்வாக நினைக்கிறதும் சரி, நம்மளை பற்றி உயர்ந்து எல்லாமே அகங்காரம் தான். இங்கே நான்றது ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே அந்த இறைவன் தான். இப்போ நான் பேசுறதுக்கு இந்த வாயை அசைக்கிறேன்னா கூட இறை சக்தியோடைய துணை இல்லாம என்னால இந்த வாயை அசைக்கவும் முடியாது, என்னுடைய உடலுக்குள்ள இருந்து அந்த காத்தும் வெளியில வந்து இந்த சவுண்டும் கிரியேட் ஆகாது. சோ இது எல்லாமே இறை சக்தியால தான் நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து, இந்த நான்ன்றது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத உணர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம், முக்தி நிலை. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய உயர்வான மனப்பான்மைகளையும் அந்த தாழ்வான மனப்பான்மைகளையும் எல்லாத்தையும் தன்னுடைய கருணை அப்படிங்கிற வாளால வெட்டிட்டு நமக்கான பேரானந்தத்தை சத்குரு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே அந்த குருமார்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற எல்லா தப்பையுமே பொறுத்துப்பாங்க, பரவாயில்ல குழந்தை தானேன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க கொஞ்சம் கண்டுக்காம. ஆனா இந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துக்கு மட்டும் இடமே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வச்சு வெளுப்பாங்கன்னா நம்ம மேல இருக்க பாசத்தால தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த நான் அப்படிங்கிற தன்மை அவ்வளோ மோசமானது, அந்த அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மோசமானது. அந்த அகங்காரம் தலை தூக்கும் போதெல்லாம் உடனே வந்து அடுத்த இது காமிப்பாங்க. உதாரணத்துக்கு சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு 2 days முன்னாடி கிளாஸ் முடிச்சுட்டு பசங்களை வந்து பைக்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். முன்னாடி கொஞ்சம் ஒரு வயசான அம்மா வந்து பாத்தீங்கன்னா, வயசான அம்மானா ஒரு 50 ஏஜ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூட்டில போயிட்டு இருக்காங்க. நம்ம வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்லயாச்சும் நார்மலான ரோடு இருந்தாலும் அந்த ஸ்பீட்லயாச்சும் போனாதான் நம்மளால போக முடியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓரமாகவும் போகாம கொஞ்சம் நடுவுல ரொம்ப ஸ்லோவா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கும் அப்படியே வண்டியே பேலன்ஸ் ஆகாதால் அவ்வளோ மெதுவா ஓட்டிட்டு போறாங்க. அப்போ நான் வந்து கிராஸ் ஆகி வரும்போது, ஏமா கொஞ்சம் ஓரமா வச்சு போயம்மா, இவ்வளோ ஸ்லோவா இங்க ஓட்டிட்டு இருந்தா கொஞ்சம் ஸ்பீடா வரும்போது டக்குன்னு இடிச்சுட்டா என்ன பண்றது, உன் பின்னாடி ஸ்லோ பண்ணி பேலன்ஸ் பண்றது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இப்படி தள்ளி நான் ஓட்டின்னு வந்துட்டேன். வந்து ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, அம்மா வந்துட்டு இந்த ஸ்கூட்டில முன்னாடி ஹூக்ஸ் வந்துட்டு பூ வாங்கி மாட்டி வச்சிருந்தேன், கீழே தள்ளி விட்டாங்க. எனக்கு தெரியும் எத்தனை டெய்லி நான் பூ வாங்கிட்டு வருவேன். ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டு வரும்போது டெய்லி அந்த ஹூக்ஸ்ல தான் மாட்டி வைப்பேன். அது எப்படி இவ்வளோ நல்லா மாட்டி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே நான் பைக் அப்படியே ஓரம் கட்டிட்டு, குழந்தைங்களை இங்கே நில்லுங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வரேன். அந்த வயசான அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பைக்கை நிறுத்தி கீழே குனிஞ்சு அந்த பூ கவரை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அதுவும் என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு அம்மாவோட வேலை தான் இது அப்படின்னு. அது நார்மலான ஸ்மைல்லாம் இல்லை, நம்மளை அசிங்கப்படுத்துகிற ஸ்மைலு.
நீ என்னமோ அப்படியே என்னமோ ஒதுக்கி தள்ளிட்டு ஓடுனிய பார்த்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜென்டிலாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன இடத்துல கூட அந்த அகங்காரம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படின்னா, ஏன் வயசானவங்க பொறுமையாக போகிறாங்க, ரோட்டோரம் போட்டோம், நீ தள்ளிப்போ, உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு நீ வந்து ஸ்பிரிச்சுவலில் இருக்குன்னு சொல்கிற, என்னை நோக்கி வரன்ற. ஆனால் உன் மைண்டு ஒரு செகண்ட் அப்படியே தாங்க மாட்டேனுது இல்லை? எங்கேருந்து வருது உனக்கு அந்த டென்ஷன் மைண்டு இல்லை டக்குன்னு சொல்லிட்டு? ஸோ இனிமேல் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இருந்தது. யோசிச்சு பாருங்கள், இனிமேல் யாராச்சும் பைக்கில் ஸ்லோவாக போனால் என் மைண்டு என்ன திங்க் பண்ணோம்? நீங்கள் நல்லா ஸ்லோவாக போங்கப்பா, நான் போய்க்கிற மெதுவா அப்படின்ற மாதிரி இப்படி தான் போகுமே தவிர இன்னொரு டைம் அந்த டென்ஷன் மைண்டில் க்ரியேட் ஆனாலே இந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ சும்மா ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்மளுடைய நமக்கே தெரியாது, அது அகங்காரம் கூட தெரியாது, நார்மலாக நம்ம ஒரு மைண்ட் தாட்ஸ் அது பாட்டு போயிட்டுருக்கோம். உடனே ஆனால் கவனித்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அகங்காரத்தெல்லாம் விட்டு அந்த பணிவு, அன்பு, கருணை அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்து நாங்கிறது இங்கே ஒன்றுமே கிடையாது, இங்கே இறைவன் தான் அப்படிங்கிறத நாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது தான் உண்மையாலுமே இறைவன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு தகுதியானவங்களாக மாறுவோம். ஸோ அந்த தகுதியை வர வைக்கிறதுக்காக தான் அவங்களுடைய கருணையால் தான் நமக்கு இது எல்லாமே செய்வாங்க. ஏன்னா சத்குரு அப்படிங்கிறவங்க எந்நேரமும் அந்த பிரம்ம நிலையில தெளிச்சு இருக்கவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நம்மளை வந்து இப்படியெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்மளோடைய நல்லதுக்காக, நம்ம குழந்தை வந்து உருப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லா விஷயங்களையும் பண்றது. ஓகே, அடுத்த ஸ்லோகா பாருங்க. ஏவம் ஸ்ருத்வா மகாதேவி குரு நிந்தாம் கரோதியஹ ச யாதி நரகான் கோரான் யாவத் சந்திர திவாகரௌ. மகாதேவி, இவற்றையெல்லாம் கேட்ட பிறகும் எவன் ஒருவன் குரு நிந்தனை செய்கிறானோ அவன் சூரிய சந்திரர்கள் உள்ள காலம் வரை கோரமான நரகங்களில் வசிப்பான். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சோம், தெரியாம இல்ல, தெரியாம பண்றவங்க கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் குருனா யாருன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகும் யார் ஒருத்தர் குருவை நிந்தனை பண்றாங்களோ, ஓகேங்களா, ஸோ அவங்க சூரிய சந்திரன் இருக்கிற காலம் வரைக்கும் கோரமான நரகங்கள்ல வசிப்பாங்களாமா. ஏன்னா குருங்கிறவங்க இறைவனே, அந்த இறை சக்தியே உருவம் எடுத்து வந்திருக்கு, அதுக்கு வரணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. அம்மா கூட சொல்லுவாங்க, அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, சிவன் வந்து நீ போகாத, எல்லாம் வந்து படைப்புல அழகா அந்த இயக்கம் அழகா போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது பட்டு திருந்தி தானா என்கிட்ட வந்து சேரும், அமைதியாக உன் வேலையை பாருன்னு சொல்லுவாராம்மா. ஆனால் அம்மா வந்துட்டு கிடையாது, என் குழந்தைங்க எல்லாம் கீழே கஷ்டப்படுதுங்க, அதை என்னால் பார்க்க முடியல. உங்கள் மனசெல்லாம் அப்பாவாக இருக்கிறதால அந்த கல் மனசாக இருக்கலாம், என்னால் முடியாது, நான் போயிட்டு குழந்தைங்கள டேக் கேர் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. ஸோ அவங்க எப்பயுமே இப்போது ஒரு மனுஷனா நாம் யோசிச்சு பாருங்க, நம்ம மனநிலையில் இருக்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்குது நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். நம்ம அந்த விழிப்புணர்வுல இல்லாம இந்த இறைவனோட ஒன்றி இல்லாத ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்ந்தே இருக்க மாட்டோம். ஒவ்வொரு செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை அது ஒரு மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேவலமான ஒரு உணர்வு வரும், ஒரு திருப்தியே இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது, என்னமோ ஒருத்த மிஸ் பண்றோம் அப்படின்ற அந்த ஃபீல் தான் இருக்குமே தவிர நம்ம நிம்மதியா இருந்தோன்ற ஃபீல் சுத்தமா இருக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க, ஒரு புது விஷயத்த செய்றீங்கன்னா அது செஞ்சு முடிச்ச பிறகு உங்க மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. காரணம் என்னன்னா புது விஷயத்த நீங்க செய்யும் போது கவனமா செய்வீங்க. ஸோ ஒவ்வொரு செகண்டும் நீங்க கவனமா அந்த விஷயத்த செய்யறதால ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்வீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விழிப்புணர்வோட இருப்பீங்க. அதனாலதான் அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதே தவிர நீங்க புது விஷயம் கத்துக்கிட்டதால கிடைச்ச சந்தோஷம் கிடையாது, அது உங்களுடைய விழிப்புணர்வால கிடைச்ச சந்தோஷம். நீங்க வேணா இன்னைக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாத ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க, அதை முடிச்சுட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். நானே நிறைய உணர்ந்திருக்கேன். எனக்கு மேத்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எம்எஸ்சி பிஎட் மேத்ஸ் தான் நான். ஸோ அந்த சம்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த சம்ஸை நான் போட்டுட்டு வெளில வரேன்னு, ஏன்னா ஒரு சம்மை நான் வந்துட்டு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேரம் ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த 5 நிமிஷமும் நான் முழுசாக அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பேன், ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ண தானே சம் போட முடியும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்தாலே மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்.
ஏன்னா அந்த செகண்ட்ஸ் நான் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்ந்திருக்கேன், விழிப்புணர்வா இருந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் மேக்ஸ் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதை சொல்ல வரல நான். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வில் இருக்கிறது மட்டும்தான் காரணம். அப்போது எந்த நேரமெல்லாம் நாம் அந்த விழிப்புணர்வில் இருக்குமோ, ஒன்று விழிப்புணர்வில் இருக்கணும், அப்படி இல்லையா கடவுளோட மெர்ஜில் இருந்தானா. ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்ததுக்கு சமம். இது 2த்தையும் தவிர மைண்டு வேற எங்கேயோ போகுது, ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணுது, அப்படி கடவுளோட இருக்கிறது அப்படிங்கிறது குருவோடு இருக்கிறதையும் சேர்த்து தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ குரு சிந்தனையில் இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இதை தாண்டி நம்ம ஏதோ ஒரு திங்கிங்கில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பாட்டுன்னு பண்ணிட்டோம்னா அந்த நேரம் ஃபுல்லாக நம்ம வாழ்ந்த மாதிரியே ஃபீல் ஆகுது, அந்த டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆன மாதிரியும் ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு எரிச்சல் தான் கிரியேட் ஆகும். என்னடா பண்ணிகிட்ருக்கோம் நாம சை அப்படின்ற மாதிரி தோணும். அப்போது ரொம்ப சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கே இப்படி ஃபீல் ஆகுதுன்னா அந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி ஒரு மனித உடல்ல இருந்துக்கிட்டு தன்னோட அந்த நிலையிலிருந்து அந்த நிலையில அந்த பேரானந்தத்துல அந்த உருவம் இல்லாம அது பாட்டுன்னு அதில் அப்படியே அந்த பேரானந்தத்துல மூழ்கி கிடப்பாங்க. அதுல இருந்து வெளியில ஒரு மனித உருவம் எடுத்து இப்ப காலைல ஒரு 12-1 மணிக்கு உட்காந்தாலும் நம்ம கூட நைட்டு 10-11 மணி வரைக்கும் நார்மல் டேஸ்ல இருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைம்னா சொல்லவே வேணாம், இன்னும் டைம் ரொம்பவே லேட் ஆகும். வெளியிலலாம் தர்ஷன் போயிட்டானா இன்னும் சொல்லவே வேணாம், விடிய விடிய தர்ஷன் போகும் இல்லையா? அப்போ அந்த பரமானந்தத்துல நிலையில இருக்க அவங்க நமக்காக நம்ம கூட நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்டு நமக்கு ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அம்மாவே சொல்லியிருக்காங்களே, எனக்கு எப்பயுமே அந்த பிரம்ம நிலையில தான் இருப்பேன். சீடன் அப்படிங்கிறவன் நீ கேட்கிற கேள்வியை உழுக்கணும், பதில் சொல்லணும்னு என்னை தூண்டணும், அப்பதான் என்னால பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா நான் அந்த நிலையில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்டவங்க நமக்காக இங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க பண்றது எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு கருணை அவங்களுக்கு நம்ம மேல இல்லையா? ஸோ அப்படியாப்பட்டவங்கள நிந்தனை செஞ்சா இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகா பாருங்க. யாவத் கல்பாந்த கோதேஹ தாவத் தேவி குரும் ஸ்மரேத் குருலோபோ ந கர்த்தவ்யஹ ஸ்வச்சந்தோ யதி வா பவேத். கல்ப இறுதி வரை உடலெடுத்து வந்தாலும் குருவை சிந்திக்க வேண்டும். குரு சேவையில் எவ்வித குறைவும் வருவது கூடாது. குருவின் அனுமதியின்றி தன் விருப்பப்படி எச்செயலிலும் ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கல்ப இறுதி வரை, இந்த பிரபஞ்சத்தோடைய இறுதி வரைக்கும் நாம குருவை சிந்திக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இறுதி வரைக்கும் குருவுடைய சேவையில எந்த குறையுமே வரக்கூடாதாமா. குருவுடைய அனுமதி இல்லாம தன்னோட விருப்பப்படி எந்த செயலுமே ஈடுபடக்கூடாதாமா. குருவோடைய விருப்பம் இல்லாம எந்த செயலும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயங்களுக்கு மட்டும் பொருந்தாது. சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளால 100% கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல இருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ணி மாத்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஸ்கூட்டியே நான் சொன்னேன் இல்லையா? அப்போ நம்ம திங்க் பண்றோம், ஏன் அம்மா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நமக்கு அங்க அகங்காரம் எழுது. ஓகேங்களா? ஸோ அவங்க போறாங்கன்னா கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் மெதுவா போறாங்கன்னா நம்ம ஒதுங்கி அழகா அமைதியா கிராஸ் ஆகி வரணும். அவங்க நிலைமையிலேருந்து நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நம்ம மைண்ட் டக்குன்னு ஷேக் ஆகுது, டக்குன்னு ரியாக்ட் பண்ணுது, அந்த டென்ஷன் மைண்ட்ல கிரியேட் ஆகுதுன்னா அது கண்டிப்பா தப்பு இல்லையா? அவங்களுடைய நிலையிலேருந்து நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களோட நோட் பண்ணி அம்மா திருத்துறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துல சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் குருவோடைய வார்த்தையை மீறி அவங்களுடைய விருப்பத்தை மீறி நம்ம நடந்துக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதுக்கு அம்மா என்ன ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாரையுமே உன்னுடைய குருவாவே பாரு. ஓகேங்களா? இல்லை உன்னுடைய இஷ்ட தெய்வமா பாரு. அவங்க தான் இந்த ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு பார்த்தா உனக்கு அந்த எண்ணம் வராது. அவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கிற அந்த தன்மை உனக்கு வந்துடும். ஓகேவா? அப்படி இல்லாட்டி இந்த சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா நம்மளுடைய குரு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு உனக்கு வந்துட்டாலே, ஸோ இது ஒரு டெஸ்ட் எடுத்து இதில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ண சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 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 விஷயங்களை கூட எல்லாத்துலேயுமே நம்மளை தான் திருத்த பார்ப்பாங்க. எதிரில் இருக்கவங்கள என்ன சொல்றது, ஏன்னா
நீ தான் என்கிட்ட சீடனா இருக்கு, நான் உன்னை தான் திருத்தணும், உன்னை நீ திருத்திக்கும் போது தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீ ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன 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 விஷயங்களையும் மைனூட்டா நம்மள தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்களே தப்பா பண்ணாலும் அந்த தப்புக்கு நாம ரியாக்ட் பண்ணும்போது நீ இறைவனுடைய சிந்தனையை விட்டு குருவோடைய சிந்தனையை விட்டு வெளியில போயிட்டு அவங்க கூட ரியாக்ட் பண்றல்ல, நீ என்ன பண்ணிருக்கணும், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்போ உன் மைண்ட் இதை விட்டு வெளியில போதில்லைன்னு சொல்லி நம்மளதான் திருத்துவாங்க. அதுக்குன்னு சொல்லி தப்பு பண்ணா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. ஸோ நம்ம குரு கிட்ட இருக்கும்போது எல்லா சுச்சுவேஷன்ஸும் பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மள அப்படி எங்கேயும் விட்டுற மாட்டாங்க. நாம சரியான விதத்துல நடந்துகிட்டோம்னா நமக்காக அம்மா இறங்கி அந்த இடத்துல வேலை செய்வாங்க. ஸோ அதுக்கு தகுதியை நம்மளை மாத்திக்கணும். அப்படி நம்மளை மாத்திக்கிட்டு நம்ம சரியா நடந்துக்கும் போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல அம்மாவே இறங்கி அந்த சுச்சுவேஷன்ஸை சரி பண்ணுவாங்க. அடுத்த ஸ்லோகா பாருங்க. ஹோங்காரனேன வக்தவ்யம் பிரஜ்ஞ சிஷ்யை கதாசன குரோரக்ரேண வக்தவ்யம் அசத்தியம் தூ கதாசன. விவேகமுள்ள சீடர்கள் ஒரு நாளும் குருவின் முன்னால் அலட்சியமாக பதில் அளிப்பதோ பொய் பேசுவதோ கூடாது. ஸோ நமக்கு விவேகம் இருக்கு, அந்த அறிவு இருக்கு அப்படின்னா குருவுக்கு முன்னாடி அலட்சியமா நம்ம பதில் சொல்றது, பொய் பேசுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா குருன்றவங்க எப்பேற்பட்டவங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஸோ அறிவு இருக்க சீடனுக்கு இந்த பாவம் வராது இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க. குரும் துவம் கிருத்ய ஹும் கிருத்ய குரு சாநித்ய பாஷணஹ அரண்யே நிர்ஜலே தேசே சம்பவேத் பிரம்ம ராட்சசஹ. குருவை நீ என்று ஒருமையில் அழைக்கவும் அலட்சியமாக பேசவும் செய்பவன் காட்டிலோ நீரில்லாத பாலைவனத்திலோ வசிக்கும் பிரம்ம ராட்சசனாக ஆவான். சோ நமக்கே சொல்ற மாதிரி இருக்கு. அம்மாவை எப்பயுமே வா போ என்னம்மா அப்படிதானே பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். ஸோ குருவை நீன்னு சொல்லிட்டு ஒருமையில அழைச்சாலோ அலட்சியமா பேச செஞ்சாலோ ஓகேங்களா, அப்படி செய்யறவங்க காட்டுலயோ இல்ல நீர் இல்லாத பாலைவனத்திலே வசிக்கிற பிரம்ம ராட்சசனா ஆயிடுவோமா. ஓகேங்களா? ஸோ இதை கேட்டு யாரும் பயப்பட வேணாம், அம்மா அப்படியெல்லாம் நம்மளை விட மாட்டாங்க. இது எந்த மீனிங்ல சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மரியாதை இல்லாம அந்த திமிர்த்தனத்துல ஓகேங்களா அந்த அகங்காரத்துல பேசுறவங்கள சொல்லியிருக்காங்க. நாம அம்மா கிட்ட பாசத்துல தான் பேசுறோம் ஓகேங்களா. ஸோ அம்மாவும் அதை அக்செப்ட் தான் பண்றாங்க. ஸோ நம்மளை விட மாட்டாங்க, அம்மா அப்படி எல்லாம் பயப்படாதீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே ஓரளவுக்கு இவங்க குரு தான், அந்த சக்தி இவங்கள்ட்ட இருக்கு, இவங்க இறைவன் தான் தெரிஞ்சும் வேணுனால திமிர்த்தனத்துல அந்த அளவுக்கு நெருங்காதப்ப திமிர்த்தனத்துல பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா குரு செய்ய மாட்டாங்க, இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறவெல்லாம் குரு செய்ய மாட்டாங்க. ஆனா இயற்கையே குருவை ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கன்னா இயற்கையே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறோட பார்த்துருக்கோம் இல்லையா, அம்மாவை கொலை பண்ண வந்தவங்க அங்கேயே அவங்க பார்த்தீங்கன்னா தீவிரமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சத்குருவை அவமானப்படுத்தப்படும் போது இயற்கையே தானாக செய்யும். அவங்களுடைய மாமா கூட ஒரு டைம் கால் மேலே கால் போட்டு திமிரா உட்காரும்போது வெளில எழுந்து போகும்போது நடக்கவே முடியாமல் போனாருன்ற மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை குரு பண்ண மாட்டாங்க, என்ன இப்படி பண்ணியா அவனை பண்ணுற அப்படி குருக்கு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா குரு அன்பும் கருணையும் வடிவமானவங்க. ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது கண்டிப்பாக அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம அம்மாவுடைய குழந்தைங்க. ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே அம்மாக்கிட்ட பாசத்தில் நம்ம என்ன சொல்கிறது, எந்த அளவுக்குனாலும் உரிமை இருக்குது. ஒரு மனுஷர்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை காமிப்போமோ அந்த அளவுக்கு உரிமையை அம்மாக்கிட்ட நம்ம எப்படி வேணாலும் பழகலாம், எந்த தூரத்துக்கு வேணாலும் உரிமை எடுத்துக்கிட்டு. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க உரிமையிலும் பாசத்துலையும் அன்புலையும் தானே நம்ம சண்டை போடுறோம் பேசுகிறோம் எல்லாமே. ஸோ அது எல்லாமே அக்செப்டபிள் தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இறைவனுக்கே அந்த உரிமையை காமிக்கிறது தான் பிடிக்கும். நீ கடவுள் அப்படின்னு சொல்லி தூரமா தள்ளி வைக்காம, நீ என்னோட உரிமை, நீ என்னோட உயிர், நீ என்னோட உலகம், நீ தான், நீ எப்படி என்ன பார்க்காம போன, நீ எப்படி என்ன பேசாம போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை எடுத்து அவங்க கிட்ட நம்ம பழகுவோம் இல்லையா, அதுதான் அந்த அன்பு. அதுக்காக தான் அவங்களே ஏங்குவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இதோட நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 25வது ஸ்லோகம் வரைக்கும் எனக்கு பார்த்துருக்கோம். 26வது ஸ்லோகம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.